ராயல் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நான் சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பு அடை செய்ய போகிறேன். இன்றைக்கி நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு போட போகிறேன். அதுக்கு நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். நான் ஸ்வீட் தான் அடை செய்ய போகிறேன். அதுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் அரை மூடி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 ஏலக்காய் வச்சு நல்லா தூள் பண்ணிட்டு வந்துடலாம். தூள் பண்ணிட்டேன். இப்போ சக்கரவள்ளி கிழங்கையும் நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக வெட்டி அரைச்சிக்கோங்க மிக்சியில். இல்லை நம்ம வெள்ளை பாவு காய்ச்சிடலாம். வெள்ளத்தை எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு பாவை காய்ச்சிக்கோங்க. கிழங்கு அடிச்சிட்டு வந்துட்டேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்கு. கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்குவோம். பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதால பட்டரும் முட்டைலாம் சேர்த்து தான் நான் செய்ய போகிறேன். 1 கிளாஸ் பால் ஊற்றிக்கிறேன். அப்புறம் 2 முட்டையும் ஊற்றிக்கிறேன். அதையும் நல்லா போட்டு கலக்கிக்குவோம். கலக்கிக்கிட்டு வெள்ளைப்பாவையும் காய்ச்சிட்டேன். அதை காய்ச்சி ஊற்றினா அதில் மண் இருந்தால் வெளியாகும். அதுக்காக தான் அதையும் காய்ச்சி சேர்த்துட்டேன். நான் கொஞ்சமாக தான் இனிப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா ஊற்றி கலக்குனங்கன்னா நல்லா பதத்துக்கு வரும். இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாக இருக்கும். அப்போ தான் அடை நல்லா டேஸ்டியாக கரெக்டாக திருப்பத்துக்கு வரும். இந்த பதத்தில் இருந்தால் பார்த்துக்கோங்க. இப்போ அடை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அழகாக அடையை தட்டிக்கோங்க. தட்டிக்கிட்டு கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ மேலே சேர்த்துக்கோங்க. பாலை போட்டு மூடி வச்சு வேக வைங்க. ஸ்லோவாக திருப்பி விட்டுட்டு எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக வேக விடுங்க. அப்போ தான் நல்லா சவுண்டு கரெக்டாக வரும். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அடை. நல்லா இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சக்கரவள்ளி கிழங்கு அடை. இன்னொரு அடையும் நான் போட்டு காட்டுறேன். நல்லா தடவை வருது மெனிஸாக அழகாக. அதை நல்லா திருப்பி போட வருது. அவ்வளோதான், சக்கரவள்ளி கிழங்கு அடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக டேஸ்டியாக அருமையாக இருந்தது. எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அடை. முருண்டும் இருந்துச்சு. நல்லா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்தது. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திப்போம்.